25 வயசு மகளை கழுத்தை நெரிச்சு கொன்னு சடலத்தை பாத்ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு இங்க ஒரு முன்னாள் ராணுவ வீரர். மாற்று சமூக வாலிபருடன் காதல் திருமணம் செய்ததால நடந்த வெறிச்செயல் இது. மாற்று சாதி வாலிபரை காதல் திருமணம் செய்த மகளை கர்ப்பிணி என்றும் பாராமல் கொலை செய்யும் பாவக்கதைகள் படத்தின் காட்சிகள் நெஞ்சை ரணமாக்கும். வீட்டை விட்டு வெளியேறிய மகளை சேர்த்துக் கொள்வதாக நம்ப வைத்து நாடகமாடி ஆணவக் கொலை செய்த இந்த தந்தையின் கதாபாத்திரத்தை காணும் போதெல்லாம் நமக்கே நரம்பு புடைக்கும் அளவிற்கு வெறி ஏறும். நிஜத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா என்று கேட்பவர்களுக்கு சான்றுதான் இந்த நபர். கழுத்தில் துண்டுடன் போலீசாரோடு வாக்குவாதம் செய்யும் இவர் தான் பெற்ற மகளை ஆணவக் கொலை செய்துவிட்டு தனது சாதி கௌரவத்தை நிலைநாட்டிய ஆங்காரத்தில் கர்ஜித்துக் கொண்டுள்ளார். சற்று நேரத்தில் ஐயாவின் ஐம்புலன்களையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அடக்கிய காட்சிகள் கற்பனையில் உங்களுக்காக. இந்த சாதிய பேயின் பெயர் முகேஷ் சிங். பீகார் மாநிலத்தில் உள்ள சமஸ்திபூரைச் சேர்ந்தவர். இவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். இவருக்கு 25 வயதில் சாக்ஷி என்ற மகள் இருந்திருக்கிறார். பட்டதாரியான சாக்ஷி கல்லூரி படிக்கும் போதே அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருடன் காதல் வயப்பட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த காதல் விவகாரம் முகேஷ் சிங்கிற்கு தெரிய வரவே காதலை கைவிடும்படி மகளை கண்டித்திருக்கிறார். காரணம், சாக்ஷி காதலித்தது ஒரு மாற்று சமூக வாலிபரை. குடும்ப கௌரவம்தான் முக்கியம், வெளியே தலை காட்ட முடியாது என சாதிய பெருமைகளை பேசி மகளை கண்டித்திருக்கிறார் முகேஷ். ஆனால் வாலிபருடனான காதலை சாக்ஷி கைவிடுவதாயில்லை. குடும்பத்தினர் அசந்த நேரத்தில் காதலனோடு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். டெல்லிக்கு சென்ற இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார்கள். ஊருக்குள் விஷயம் பரவத் தொடங்கியிருக்கிறது. இது வெளியே தெரிந்தால் அவமானம் என்று எண்ணிய முகேஷ் மகளுக்கு போன் செய்திருக்கிறார். அப்பாவை மன்னிச்சிருடா செல்லும், உன்னோட காதலை நான் ஏத்துக்கிறேம்மா, நீ வீட்டுக்கு வா, உங்களுக்கு ஊரறிய அப்பாவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ப்ளீஸ்மா வீட்டுக்கு வா என்று பாச மழையை பொழிந்திருக்கிறார். இதை உண்மை என நம்பிய சாக்ஷியும் அடுத்த ரயிலை பிடித்து இரவோடு இரவாக ஊருக்கு வந்திருக்கிறார். காதலனும் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். பொழுது விடிந்திருக்கிறது. சாக்ஷி வீட்டில் இல்லை. மகள் எங்கே என முகேஷிடம் கேட்டிருக்கிறார் சாக்ஷியின் தாய். அவள் மீண்டும் காதலனோடு ஓடிவிட்டதாக கூறியிருக்கிறார் முகேஷ் சிங். உடனே மகளுக்கு போன் செய்திருக்கிறார் அந்த தாய். ஆனால் சாக்ஷியின் செல்போன் வீட்டிலிருந்து ஒலித்திருக்கிறது. துணிகளை எடுத்துச் சென்ற பேகும் அறையில்தான் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த தாய் மகளை என்ன செய்தாய் என்று முகேஷிடம் கேட்டிருக்கிறார். அனைத்து கேள்விகளுக்கும் முகேஷ் சிங் அவள் ஓடிவிட்டால் எனக்கு தெரியாது என ஒரே பதிலையே கூறி வந்திருக்கிறார். இரண்டு நாட்கள் கழிந்திருக்கின்றன. வீட்டின் பின்புறத்தில் அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு கழிவறையில் இருந்து துர்நாற்றம் வீசியிருக்கிறது. சந்தேகமடைந்த சாக்ஷியின் தாய் கழிவறையை திறந்து பார்த்திருக்கிறார். அங்குதான் அவருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. ஓடிவிட்டதாக கூறிய மகள் கழிவறையில் சடலமாக கிடந்துள்ளார். உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் சாக்ஷியின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு முகேஷ் சிங்கை கைது செய்து விசாரித்துள்ளனர். அப்போது அவர் கூறிய பதில்கள் போலீசாரையே மிரள வைத்திருக்கிறது. காதலனுடன் வீட்டை விட்டு ஓடிய மகளை கொலை செய்து சாதிய பெருமையை காப்பாற்ற நினைத்தாராம் முகேஷ் சிங். அதற்காக மகளிடம் காதலை ஏற்றுக்கொண்டதைப் போல நாடகமாடி வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார். இதனை நம்பி வந்த மகளை கழுத்தை நெரித்து ஆணவக் கொலை செய்து பாத்ரூமில் அடைத்துள்ளார். அதே கொலைவெறியுடன் சாக்ஷியின் காதலனையும் கொல்ல அவரின் வீட்டிற்கே தேடி சென்றுள்ளார்.
ஆனால் அவர் வீட்டில் இல்லாததால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாக கொலைவெறியோடு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். போலீசார் கைது செய்யும் போது மகளை கொன்ற எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் மன வருத்தமும் இல்லாமல் சாதிய பெருமை பேசிக் கொண்டிருந்தவரை கண்டு போலீசாருக்கே ஆத்திரம் பீரிட்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் முகேஷ் சிங்கை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இல்லாத சாதிக்கு ஒரு கௌரவமும் அதனால் உருவாகும் வெறியும் வாழும் பல புனிதமான காதலையும் இல்லாமல் செய்து விடுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.